வெல்கம் டு Jobinfotamilan. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, Cognizant என்ற நிறுவனத்திலேருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்த அனைத்து நண்பர்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. வேலை தேடும் நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ Cognizantலேருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. பொசிஷன் நேம் பார்த்தீங்கன்னா GenC Elevate Programmer Analyst Trainee, GenC Programmer Analyst Trainee அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோலுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். GenC Elevate Programmer Analyst Trainee. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிகிரி முடித்தவங்க பிஇ, பிடெக், எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இந்த டிகிரியில் கிராஜுவேஷன் பண்ணவங்க, ஐடி ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட்ஸ் படித்தவங்க, அதுவும் மெயினாக 2023 பேட்ச் தான் இதுக்கு எலிஜிபிள். அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வேறு டிபார்ட்மெண்ட் பசங்க அப்ளை பண்ணலாமான்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரிபிள்இ, இசிஇ, ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் அலைடு பிரான்ச்சஸ் ஒன்லி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் மெக்கானிக்கல், சிவில் தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. எதனா ஒரு லாங்குவேஜில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டாபேஸ் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ரோலுக்கான சேலரி பாருங்களேன், 4 LPA தராங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 4 LPA தராங்க GenC Elevate ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் ட்ரைனின்ற ரோலுக்கு. ஸோ செகண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா GenC ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் ட்ரைனி. இதுவும் பார்த்தீங்கன்னா 4 இயர் கிராஜுவேஷன் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டு ரெக்யர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 2023 பேட்சஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுலேயும் பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பிஆர், பிடெக், எம்இஆர், எம்டெக், எம்சிஏ, எம்எஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 5 இயர் இன்டெகிரேட்டட் டிகிரி கோர்சஸ் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் சிஎஸ் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வில்லிங்னஸ் டு லேர்ன், உங்களால் வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ரோலுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 LPA. அந்த ரோல் பார்த்தீங்கன்னா 4 LPA ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 LPA மேலே தான் ஃபஸ்ட்டு ரோலுக்கான சேலரி பேக்கேஜ். செகண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா 4 LPAன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த வீடியோவில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து சரியாக தெரியலனா நெக்ஸ்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன், அதில் பார்த்து ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க நண்பர்கள் எல்லாரும் மெயினாக அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். If selected, candidate will join as a fresher as no prior work experience will be considered. For example 2023 தான் வந்து இவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 2020 முடிச்சவங்க இருப்பீங்க, 2021 முடிச்சவங்க இருப்பீங்க, இந்த வருஷம் 2022 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம், உங்களை வந்து ஆஸ் ஏ ஃப்ரெஷராக தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த ரோலை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். Cognizant இன்வைட் யூ சூப்பர் செட் டு அப்ளை அப்படின்னு காமிக்கும், கேம்பஸ் ஹையரிங் 2023ன்ட்டு. இந்த ரெக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, சவுத் டிஎன் காலேஜ் பொசிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சவுத் சைடு, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ் மட்டும் தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதர் ஸ்டேட்ஸில் இருக்கவங்க அதர் காலேஜஸில், அதாவது அதர் ஸ்டேட்ஸில் உள்ள அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகுதுங்களா, அதில் பாருங்கள் ஸ்டார்ட் ரிஜிஸ்டரிங் இருக்கும். ஒரு சில பேர் ஆல்ரெடி வந்து சூப்பர் செட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் சைன்இன் கொடுங்க, கீழே இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் சைன்இன் கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்க. அப்படி இல்லைனா ஸ்டார்ட் ரிஜிஸ்டரிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாஸ்லாம் கேட்கும், உங்கள் நேம், உங்களோட ரெஸ்யூம்லாம் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஷோ ஆகும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜாபோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஐடின்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதோட CTC வந்து 4 lakh per annum சொல்லியிருக்காங்க.
அதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். சேலரி பார்த்தீங்கன்னா GenC எலிவேட்ன்ற ரோலுக்கு 4 LPA ப்ளஸ் ஸ்கில் போனஸ் சொல்லியிருக்காங்க. GenCன்ற ரோலுக்கு வந்து 4 LPAன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா understand basic requirements, raise clarification, create understanding documents, ensure complete comprehension of the requirement by clarifying questions and align oneself to it. அதாவது பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. டெவலப், மெயின்டைன் அண்ட் டெஸ்ட், டீபக் அண்ட் டிப்ளாய் கோட் ஆஸ் பர் த ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு கோடிங்லாம் வந்து நல்லா தெரியணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை நீங்கள் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சால் தான் எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக கோடிங் தெரியணும் இந்த ரோலுக்கு பொறுத்தவரை. Participate as a member of project team in meetings and technical sessions to develop a reliable, cost effective and high quality solutions சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டீம் மீட்டிங் போடும்போது ஒன்ஸ் நீங்கள் அதை அட்டன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் செஷன்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் அப்ஸ்கில் அண்ட் ரீஸ்கில் அண்ட் கிராஸ் ஸ்கில் டு ஸ்கேல் அப் டு நியூ டெக்னாலஜிஸ். அதே மாதிரி இந்த ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். அதுக்கான வேஸ் வந்து அவங்களே சொல்லுவாங்க. பொசஸ் எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன், நல்லா பேச தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் கொஹீரன்ஸ் இன் ஏ டீம். அதாவது ஒரு டீமில் வந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சேம் தான். பட் என்ன இதில் ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஹையரிங் ஒர்க் ஃப்ளோ. ஒன்ஸ் நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ப்ராசஸில் வந்து நீங்கள் ஆஃபர் லெட்டர் வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து ஹையரிங் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே தான். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து பர்டிகுலராக இந்த ரோலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னா ஒரு ஐடியா என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, இதோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இதில் இருக்க ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களோட ரெஸ்யூமில் வந்து வரா மாதிரி பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெஸ்யூமில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெட்ரு வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். மினிமம் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து மினிமம் 5 to 7 வேர்ட்ஸ் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக வரா மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப்போ தான் இந்த ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் செகண்ட் ப்ராசஸில். தேர்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்டும் ஃபோர்த்தும் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்களோ நெக்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்ட் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேபி 4 to 5 கொஷின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது எரர் கண்டுபிடிக்கிறது, அதாவது டீபக்கிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி இல்லைனா ஒரு கொஷின் கொடுத்துட்டு அந்த கொஷினுக்கான ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ரோல்லேயே நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ ரவுண்ட் நடக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறாங்க ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா. ஸோ இதுதான் இந்த ஹையரிங் ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரோலுக்கு கண்டிப்பாக நம்ம சவுத் சைடு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வேலை தேடும் நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.